ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிரு. இன்றைக்கு நான் உங்களுக்காக சனா மசாலா எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். சிக்பியை வச்சு மசாலாக்களை யூஸ் பண்ணி செய்கிற ஒரு ரெசிபி. நான் சனா மசாலா செய்கிறதுக்கு தேவையான மசாலா பவுடரும் செய்ய போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க. இந்த மசாலா பவுடர் நிறைய பிராண்டில் கடைகளில் கிடைக்கும். நாங்கள் இதை வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக செய்திடலாம். சனா மசாலா செய்கிறதுக்கு 1 கப் சிக்பி எடுத்திருக்கிறேன். இன்றைக்கு நான் சனா மசாலா டின்னருக்கு செய்கிறதால மார்னிங் இந்த சிக்பியை தண்ணியில் ஊற வச்சு நான் குறைஞ்சது 8 மணித்தியாலத்துக்கு அல்லது ஓவர் நைட்டுக்கு நீங்கள் சிக்பியை தண்ணியில் ஊற வைக்க வேணும். இப்படி ஊற வச்ச சிக்பியை ப்ரெஷர் குக்கரில் வச்சு நான் 5 அல்லது 6 விசில் வரும் வரைக்கும் விடுறேன். மறக்காம சிக்பியை குக் பண்ணும் போது அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த டைமில் நாங்கள் எப்படி சனா மசாலா பவுடர் செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்காக நான் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் சீட்ஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், 5 அல்லது 6 கராம்பு, 5 கிரீன் காடமம், ஒரு சின்ன சைஸ் சினமன், ஒரு பிளாக் காடமம், ஸ்மால் சைஸ் சாதிக்காய், ஒரு சாவித்திரி பூ, ஒரு பே லீஃப், இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஹீட்டில் வச்சு வறுக்கிறேன். ஸ்பைசஸ் வறுக்கும் போது எப்பவும் நாங்கள் அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு தான் வறுக்க வேணும். ஹீட் கூடினா ஸ்பைசஸ் கருகி ஒரு மாதிரி கேட்குற டேஸ்ட் மசாலாவில் வரும். இது கொஞ்சம் வறுபட்டதும் இதில் நான் 6 காஷ்மீரி சில்லி சேர்க்கிறேன். நீங்கள் நார்மல் ட்ரை ரெட் சில்லியும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். எல்லாம் நல்லா வறுபட்டா பிறகு இதை இறக்கி கொஞ்ச நேரத்துக்கு நான் ஆற விடுறேன். இது ஆறினதும் இதை மிக்சியில் சேர்த்து நல்ல பவுடர் மாதிரி இதை அரைச்செடுக்கிறேன். இதை நீங்கள் ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு தேவையான நேரம் எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சனா மசாலா செய்கிறதுக்கு தேவையான சனா மசாலா பவுடர் இப்போ ரெடி ஆயிட்டு, இப்போ நாங்கள் எப்படி சனா மசாலா செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்காக நான் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்து சூடாக்குறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரா சேர்க்கிறேன். அடுத்ததாக இதில் நல்ல சின்னனா வெட்டின 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்க்கிறேன். வெங்காயத்தை நல்ல சின்னனா வெட்டுறதால எங்களுக்கு நல்ல ஒரு திக்கான கிரேவி கிடைக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் நான் வெட்டி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாய், 5-6 கருவேப்பிலை, இது ரெண்டையும் சேர்த்து வதக்குறேன். அதோட இதில் நான் நல்ல சின்னனா வெட்டின 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் சேர்க்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் வதக்குறேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனுக்கும் வந்ததும் இதில் சின்னனா வெட்டி வச்சிருக்கிற 2 தக்காளி சேர்க்கிறேன். தக்காளியை எப்படி சின்னனா வெட்டுறதால அது குயிக்காக குக் ஆகிடும். நீங்கள் வேணுமென்றால் அதை பியூரே ஆக்கிட்டும் யூஸ் பண்ணலாம். தக்காளி நல்லா மஷியாக வரும் வரைக்கும் நான் இதை குக் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் இதில் நான் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், எனக்கு உரைப்பு கூட வேணுமென்றதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சனா மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடர் என்றது ட்ரை மாங்காய் பவுடர். இது இந்த சனா மசாலாவுக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட்டை கொடுக்கும். இது உங்களுக்கு கிடைக்காட்டி நீங்கள் சனா மசாலா செய்து முடிச்ச பிறகு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தேசிக்காய் புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆம்ச்சூர் பவுடர் நீங்கள் சனா மசாலா பவுடர் அரைக்கும் போதும் சேர்த்து அரைச்சு கொள்ளலாம். இப்போ இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்ததாக இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் 3-5 நிமிஷத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு மூடியால் மூடி குக் பண்ணுறேன். 5 மினிட்ஸில் இப்படி எண்ணெய் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற சிக்பியை இதில் சேர்க்குறேன். பாருங்க, இந்த சிக்பி இப்படி நல்லா குக் ஆகி இருக்க வேணும். இந்த மசாலா எல்லாம் சிக்பியோட நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 கப் தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒருக்கா கொதிச்சா பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி விட்டுட்டு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணுறேன். மினிட்ஸ் குக் பண்ணினா பிறகு இதில் நான் வெட்டி வச்சிருக்கிற 1 கப் ஃப்ரெஷ் கொரியண்டர் இலையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சூப்பராக சனா மசாலா ரெடி ஆயிட்டு இதை நீங்கள் பூரி சப்பாத்தியோட சாப்பிடலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் செய்து சாப்பிடுங்க. உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இன்னும் ஒரு அருமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை பை பாய்.